ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 23 நடந்த எக்ஸாமில் தேர்ட் ஷிஃப்ட் தான் பார்க்க போகிறோம். இது செட் நம்பர் 36. இதுக்கு முன்னாடி நம்ம 35 ஷிஃப்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஸோ 51வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சம் ஆஃப் மணி வந்து டபுள் மடங்கு ஆகுது. ஓகேவா? எத்தனை வருஷத்தில் அப்படின்னா 15 வருஷத்தில். அப்படின்னா அந்த மணி வந்து 8 டைம்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டபுள் டைம் 2 டைம்ஸ் ஆகுறதுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னா 15 வருஷம் ஆகுது. அப்போ வந்து 8 டைம்ஸ் கேட்குறாங்க. அப்போ 2/3. ஸோ 2/3 அதாவது 80 இயர்ஸ் ஆகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னா 15. இங்கே பவரில் என்ன இருக்குது 3 இருக்குது. அது 3 மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 இயர்ஸ் ஆகும். ஓகேவா? அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை 16 டைம்ஸ் ஆகுது அப்படின்னா 2/4ங்கிறது வரும். அப்போ இந்த 15குள்ளே இந்த 4 வந்து மல்டிபிள் பண்ணணும். அப்போ 60 வருஷம் ஆச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா 16 டைம்ஸ் ஆகுன்னு அர்த்தம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்னது 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4ன்னு வந்துச்சுன்னா அது நேச்சுரல் நம்பரு. அந்த 1 கூட 0 சேர்ந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹோல் நம்பரு. இன்டகிரல் நம்பர் அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர். ஓகேவா? -1 +1 -1 -2 -3 ப்ளஸ் இந்த ஹோல் நம்பர் எல்லாம் சேர்ந்தது வந்து என்னது இன்டகிரல் நம்பர்னு சொல்லுவாங்க. ரேஷனல் நம்பர் அப்படின்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னா ஸோ P/Q அந்த ஃபார்மேட்டில் எது எழுத முடியுமா அப்படின்னா அது வந்து என்னது ரேஷனல் நம்பர்னு சொல்லுவாங்க. இரேஷனல் நம்பருங்கிறது நம்ம ஸ்கொயர் ரூட்டு இது மாதிரி வேல்யூ. அப்படி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஸோ எது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பரும் கிடையாது, இன்டகிரல் நம்பரும் கிடையாதுங்கிறாங்க. அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 அதாவது -4ங்கிறது என்னது இன்டகிரல் நம்பரு. அதே 1.5ங்கிறது வந்து என்னது ரியல் நம்பர். ஓகே? 1.5ங்கிறது என்னது ஸோ ரேஷனல் நம்பர். ஓகே? 1.5 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 3/2 எழுதலாம். 7ங்கிறது என்னது ஒரு இன்டகிரல் நம்பரு. அப்போ வந்து இது இன்டகிரல் நம்பரு கிடையாத நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 தான் வந்து என்னது இன்டகிரல் இல்லாத நம்பர். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இந்த டேபிளேஷன் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. எது வந்து ரியல் நம்பரு, எது நேச்சுரல் நம்பரு, எது இன்டகிரல் நம்பரு, எது நேச்சுரல் நம்பரு, இது மாதிரி பார்த்துங்க. அதே போல் இரேஷனல் நம்பர்னா என்ன பார்த்துங்க. அதே போல் இமேஜினரி நம்பர் அப்படின்னா -1 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1. ஸோ இதை வந்து நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அண்டு டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து பாஸ் ஆகுது. ஸோ மும்பையில் வந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.3 அதாவது 2 மணி நேரம் 30 நிமிஷம் வந்து போயிடுது. சேம் டேஸில் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 60 km/h கொடுத்துறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா டைம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டைம் கொடுக்காம டைம் இன்டர்வல் வந்து கொடுத்துறாங்க. இப்போ 6 மணிலேருந்து 6 AM 2 PM வரைக்கும். ஸோ 2 PM வரைக்கும் மொத்தம் எத்தனை டைம் அப்படின்னா 6 மணிலேருந்து 12 மணி நேரம் ஆச்சு அப்படின்னா ஸோ 6 ஹவர்ஸு ப்ளஸ் 6 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸு 30 மினிட்ஸ் வந்து ஆகுது. ஓகேவா? 8 ஹவர்ஸு 30 மினிட்ஸுங்கிறது ஆகுது. அது 8.5 மணி நேரம் எப்படி எழுதலாம் அப்படின்னா 17/2ங்கிறது எழுதலாம். நமக்கு வந்து பார்த்தோன்னா டைம் ஸ்பீடு கொடுத்துறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் ஸ்பீடு இன்ட்டு டைம்ங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பீடுங்கிறது என்னது 60 km/h. டைம்ங்கிறது இங்கே 17/2 கொடுத்துறாங்க. ரெண்டு நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 30ங்கிறது வரும். அப்போ வந்து 510 கிலோமீட்டருங்கிறது வரும். ஓகே? 510 கிலோமீட்டரா? 510 கிலோமீட்டருங்கிறது வரும். 510ங்கிறது ஆப்ஷன் சியில் இருக்குது. இது ஆப்ஷன் ஏங்கிறது இது தப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு டேங்க் வந்து ஃபில் பண்ணுறாங்க. எதில் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டரால் ஃபில் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்பெரிக்கல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ ஆறுங்கிறது என்னது 6 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அந்த டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கு வந்து சிலிண்டரை வச்சு ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிலிண்டரோட ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிலிண்டரோட ரேடியஸ். ஓகே? சிலிண்டர் ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுத்துறாங்க. அப்போ வந்து ஹைட் ஆஃப் சிலிண்டர் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 12. எத்தனை கண்டெய்னர் வந்து தேவைப்படும், அந்த சிலிண்டர் கண்டெய்னர் வந்து எவ்வளோ தேவைப்படுங்கிறாங்க. அப்போ ஸ்பீரோட வால்யூமும் சிலிண்டரோட வால்யூமும் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். ஸ்பீரோட வால்யூம் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr3. ஆறுங்கிறது என்ன 6 × 6 இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஸோ சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் தான் கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் சிலிண்டர் தான் கேட்குறாங்க. சிலிண்டரோட ஃபார்முலா அப்படின்னா πr²h. இது அப்படியே எழுதிங்க 4/3 πr3ங்கிறது 6 × 6ங்கிறது வரும். நம்பர் ஆஃப் எண்ணு பையோட வேல்யூ வந்து பை அப்படியே வச்சுக்கோங்க. R² வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிலிண்டரோட ஆர் வந்து பார்த்தீங்கன்னா 1,
இன்ட்டு 1 இந்த ஹச் வந்து பார்த்தீங்கன்னா 12. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து இந்த பையும் கேன்சல் ஆயிரும். அடுத்து வந்து இந்த 12 இந்த 6 கேன்சல் பண்ணால் 2ங்கிறது இங்கே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 2வும் இங்கே இருக்க 4யும் கேன்சல் பண்ணால் அப்படின்னா 2ங்கிறது வரும். அடுத்து வந்து இந்த 3யும் இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2ங்கிறது வரும். அதுக்கப்புறம் எதாவது கேன்சல் பண்ணணும்னா கேன்சல் பண்ண முடியாது. அப்போ n = 2 × 2 × 6ங்கிறது வரும். அப்போ வந்து 12 24ங்கிறது வரும். அப்போ வந்து நம்பர் ஆஃப் சிலிண்டர் வந்து எத்தனை தேவைப்படும் அப்படின்னா 24 தேவைப்படும். ஆப்ஷன் சியில் இருக்குது. ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு தேவையான. ஸோ 55வது கொஸ்டின் பார்க்கலாம். 55வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் கியூப் கொடுத்துருக்காங்க. அதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியரை வந்து வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸ்பியரை வந்து இன்சர்ட் பண்ணும்போது அதில் வந்து எம்டி பிளேஸ் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை வந்து கியூபோட சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டரு. அடுத்து வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பியரை வச்சு ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணும்போது அது 2 சைடு வந்து டச் ஆகிட்டு இருக்கும். டச் ஆகிட்டு இருக்கும்போது அதோட டயாமீட்டர் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 8 சென்டிமீட்டர் இருக்கும். அப்போ ரேடியஸ் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நமக்கு வந்து 4 இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம் எடுத்துங்க. எக்ஸாம் என்னென்னு வச்சுங்க, ஒரு அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அட்டை பாக்ஸ் எடுத்துங்க. அட்டை பாக்ஸில் வந்து நம்ம வாலிபாலோ அல்லது ஃபுட்பாலோ போட்டு ஃபில் பண்ண உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கேப் இருக்கும். அந்த கேப்பு தான் என்னன்னு கேட்குறாங்க. அந்த கேப்போட வால்யூம் என்னவாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கியூபோட வால்யூம் கண்டுபிடிச்சி அந்த ஸ்பியரோட வால்யூம் மைனஸ் பண்ணும்போது அந்த கேப்போட வால்யூம் கிடச்சிரும். கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ கியூப்ங்கிறது தெரியும். ஏ கியூப்னா ஸோ இங்கே 8 கொடுத்துறாங்க. 8 வந்து கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து 512 மீட்டர் கியூபா சென்டிமீட்டர் கியூபா. ஸோ சென்டிமீட்டர் கியூப்புங்கிறது வரும். அடுத்து வந்து ஸ்பியரோட வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வால்யூம் ஆஃப் ஸ்பியருக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 4/3 πr கியூப்புங்கிறது தெரியும். 4/3 πr கியூப்ங்கிறது ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டரு. அப்போ வந்து 4 கியூப் பண்ணும்போது நமக்கு வந்து 64ங்கிறது கிடைக்கும். ஸோ இரண்டையும் சிம்பிளி பண்ணும்போது நமக்கு வந்து 256 π/3ங்கிறது கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம இதை மைனஸ் பண்ணும்போது நமக்கு வந்து எம்டி பிளேஸ் கிடைக்கும். ஸோ எம்டி பிளேஸோட வால்யூம் ஓகேவா, எம்டி பிளேஸோட வால்யூம் வந்து என்ன அப்படின்னா ஸோ என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 512 - 256 π/3ங்கிறது வரும். அதுதான் கொஸ்டினில் கொடுத்துறாங்க. ஸோ 512 ஸோ 256/3 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா, இதுதான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நெக்ஸ்ட் 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 56வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. இது பார்ட்னர்ஷிப் பேஸ் பண்ண சம்மு. ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.5 lakhs ஏ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. பிங்கிற வந்து 2 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்காப்புல. ஓகே, ஒர்க் பண்ணுறாப்புல. எவ்வளோ சம்பளம் அப்படின்னா 50,000 கொடுக்குறாங்க. அப்படின்னா ஏ அண்ட் பியோட ஷேர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஏவோட ஷேர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ டோட்டல் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000 கொடுத்துறாங்க. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1,50,000. பிங்கிற வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து ஏ வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக ஸோ ஸ்கில் லேபருக்காக அவருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 50,000 கொடுக்குறாங்க. இப்போ டோட்டலாக வந்து ஏங்கிற வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். ஸோ பிங்கிற வந்து 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் பியோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1ங்கிற ரேஷியோ இருக்கும். அப்போ வந்து டோட்டலாக வந்து 1,20,000 ப்ராஃபிட் அப்படின்னா ஸோ அதில் ஆளுக்கு பாதிப்பதே இருக்கும். அப்போ ஏவோட ஷேரும் வந்து என்ன இருக்கும் 60,000 இருக்கும். பியோட ஷேர் வந்து நமக்கு 60,000ங்கிறது கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஃபிசம் கொடுத்துருவாங்க. அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டரு. அதோட டாப் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா அது பெயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு வந்து 250 rupees per ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து தேவைப்படுதுன்னு அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இதோட ஏரியா கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் மீட்டரோட வேல்யூங்கிறது நமக்கு 250 கொடுத்துருவாங்க. அதனால் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடைச்சிரும். நமக்கு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ட்ரெஃபிசைடு ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ½ a + b அந்த சைடு இன்ட்டு ஹைட்டுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ 1/2 ஸோ ஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 5 ப்ளஸ் பியோட வேல்யூ வந்து 3 இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 4. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இதையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2ங்கிறது வரும். 8 × 2 வந்து 16ங்கிறது வரும். 16 மீட்டர் ஸ்கொயரு. ஓகே, ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 250 தேவைப்படுது. அப்போ 16 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா 16 × 250ங்கிறது தெரியும். இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்னங்கிறது வரும் அப்படின்னா 4,000ங்கிறது வரும். 4,000ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். 2 ட்ரஃபிசைடு கொடுத்துறாங்க. ட்ரஃபிசைடு 1. ஸோ இது வந்து என்னது நமக்கு ட்ரஃபிசைடு 1. அதோட பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 மீட்ரு அண்ட் 50 மீட்டர் கொடுத்துறாங்க. இதோட பேஸ் வந்து என்னது 70 மீட்ரு அண்ட் 50 மீட்டருங்கிறது கொடுத்துறாங்க. அது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 20 மீட்டர். ஓகே, இதோட ஹைட் வந்து நமக்கு என்னது 20 மீட்டருங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ட்ரஃபிசைடு 2 வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் அண்ட் ஹைட் கொடுத்துறாங்க. பேஸ் வந்து என்னது 50 மீட்ரு, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 30 மீட்டர் கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 15 அதில் 15 மீட்டருங்கிறது கொடுத்துருவாங்க. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் லேண்டோட டோட்டல் காஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 60 ரூபாங்கும் போது டோட்டல் காஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ட்ரஃபிசைடு 1ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து ட்ரஃபிசைடு 2ஓட ஏரியா கண்டுபிடிக்கணும். அடுத்து போது டோட்டல் ஏரியாங்கிறது கிடைச்சிரும். டோட்டல் ஏரியா கிடைச்சதுக்கப்புறம் அது வந்து 60 மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு டோட்டல் காஸ்ட்டுங்கிறது கிடைச்சிரும். இப்போ தான் பார்த்தோம் ட்ரஃபிசைடோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஸோ ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆஃபுங்கிறது என்னது ஆஃபு, ஏங்கிறது என்னது ஸோ சைடு 70 + 50 இன்ட்டு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 20 இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 10ங்கிறது கிடைக்கும். இது வந்து 120ங்கிறது வரும். அப்போ 1200ங்கிறது ட்ரஃபிசைடு 1ஓட ஸோ ஏரியா. அடுத்து ட்ரஃபிசைடு 2ஓட ஏரியாங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, அதே சேம் ஃபார்முலா தான். ஆஃப் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச்சுங்கிறது தெரியும். ஆஃபு ஏ ப்ளஸ் பி வந்து ஏங்கிறது இங்கே வந்து 50, பிங்கிறது வந்து 30 இன்ட்டு ஹைட்டுங்கிறது 15. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து 80ங்கிறது வரும். 80 2ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 40ங்கிறது வரும். 40 இன்ட்டு 15ங்கிறது வரும். இரண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 600ங்கிறது வரும். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1200, இது வந்து 600. அப்போ வந்து டோட்டல் ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் ஏரியா வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 1800ங்கிறது வரும். 1800ங்கிறது வரும். நமக்கு வந்து ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 ரூபா தேவைப்படுது. அப்போ வந்து டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா டோட்டல் காஸ்ட்டுங்கிறது நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 1800 இன்ட்டு 60ங்கிறது இருக்கும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1,08,000ங்கிறது வரும். ஓகேவா, ஸோ 1,08,000ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கில் ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஏரியா கொடுத்துறாங்க. ஏரியாவோட ரேஷியோ வந்து 4:9. அதோட சைடோட ரேஷியோ வந்து என்னங்கிறாங்க. எனக்கு ஒரு சைடு கொடுத்தாங்க அப்படின்னா A1 A2ங்கிற சைடு கொடுத்தாங்க அப்படின்னா அது ஏரியா வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ A1 ஸ்கொயர் ஸோ A2 ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அதே போல் வால்யூம் கேட்டாங்க அப்படின்னா A1 கியூபு ஸோ A2 கியூபுங்கிறது இருக்கும். இங்கே வந்து 1. ஓகேவா, அதே வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுத்துறாங்க. இதுலேருந்து நம்ம இதாக மாற்றணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் இருக்கும். இதோட ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:9ங்கிறது கொடுத்துறாங்க. இப்போ சைடு வந்து என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து நீங்கள் ரூட் எடுக்கணும். ரூட் எடுக்கும்போது நமக்கு என்னது 2:3ங்கிறது கிடைக்கும். ஸோ 2:3ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு தேவை. வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஸ்கோர் 80 மார்க் எடுத்திருக்காப்புல. இன்னொரு சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 60% எடுத்திருக்காங்க. ரெண்டு சப்ஜெக்ட்லையும் ஈக்குவல் மேக்ஸிமம் மார்க்கு. ஸோ மேக்ஸிமம் மார்க்குங்கிறது ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து நம்ம 10th வந்து மேக்ஸில் வந்து எத்தனை மார்க் அப்படின்னா 100 மார்க் எடுத்திருப்பாங்க. 100 மார்க்கு 80 மார்க் எடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. சயின்ஸில் வந்து 100க்கு 60 மார்க் எடுத்துருக்காங்க. அப்போ அந்த 100ங்கிறது என்னது நமக்கு வந்து மேக்ஸிமம் மார்க்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து 100க்கு வந்து ஸோ 80 மார்க் எடுத்திருக்காப்புல. ரெண்டாவதுல வந்து பார்த்தீங்கன்னா 100க்கு வந்து 60 மார்க் எடுத்திருக்காப்புல. சப்போஸ் மேக்ஸிமம் மார்க் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கீழே வந்து டினாமினேட்டர் ரெண்டுமே வந்து நீங்கள் ஒரே வேலையாக மாற்றணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 140ங்கிறது வரும். ஸோ அப்போ வந்து இந்த சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க், இந்த சப்ஜெக்ட் 100. அப்போ டோட்டல் மார்க் வந்து நமக்கு வந்து 200ங்கிறது வரும். நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜ் தான் என்ன கேட்குறாங்க. பர்சன்டேஜிங் போது நம்ம 100 மல்டிபிள் பண்ணணும். அப்போ வந்து அவர் வந்து எவ்வளோ எடுத்துருப்பார் அப்படின்னா 70% எடுத்திருப்பாப்புல. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஒரு பொருளை வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஷர்ட் வாங்குறாப்புல. எவ்வளோக்கு அப்படின்னா 2 ப்ரைஸ் வாங்க அப்படின்னா அவருக்கு வந்து ஓவராலாக எவ்வளோ லாஸுங்கிறது கேட்டுறாங்க. ஸோ 3 பொருள் வாங்குறாப்புல. ஸோ 2 பொருளுக்கு தான் வந்து காசு கொடுக்குறாப்புல அப்படின்னா ஒரு பொருள் வந்து அவருக்கு லாஸாக இருக்கும். டிவைடு பை ஸோ இங்கே வந்து காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா 3ங்கிறது இருக்கும். 3 × 100. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 33.33%ங்கிறது வரும். ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பொருளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா X% வந்து டிக்ரீஸ் ஆகுது.
அதுக்கப்புறம் இங்கே X% இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஆகும்போது ஃபைனல் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10%ங்கும் போது ஓவராலாக வந்து அந்த எக்ஸோட வேல்யூ வந்து என்னங்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கிங்க அப்படின்னா Pன்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அந்த பொருள் வந்து X% வந்து ரெடியூஸ் ஆகுது. அப்போ வந்து ஸோ P இன்ட்டு 1 மைனஸ் X டிவைட் பை 100ங்கிறது வரும். அதுக்கப்புறம் P% இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் P% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ இன்க்ரீஸ் அப்படின்னா ப்ளஸ்ங்கிறது வரும். ஸோ 100 அப்படி பண்ணும்போது ஓவராலாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10% லாஸுங்கிறது கொடுத்தாங்க. 10%ங்கிறது 0.9 பியாக மாறுது. ஃபஸ்ட்டு ஒரு பியாக இருக்குது. அப்போ வந்து 10% லாஸ் அப்படின்னா 0.9 பியாக மாறுது. இதையும் கேன்சல் பண்ணிக்கிங்க. இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி. ஸோ ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிறது தெரியும். அப்போ வந்து ஏங்கிறது இது பிங்கிறது இது இல்லை ஏங்கிறது இது பிங்கிறது இது. ஏ வந்து ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 1ங்கிறது கிடைக்கும். பிஏ மைனஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஸோ 10,000ங்கிறது கிடைக்குமா, 4 சைபர் வரும். ஓகேவா, 4 சைபர் 10,000ங்கிறது கிடைக்கும். அப்போ வந்து 0.9க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்து வந்து இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது அந்த சைடு போச்சு அப்படின்னா 1 மைனஸ் 0.9ங்கிறது 0.1ங்கிறது வரும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஸோ 10,000. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 10,000 வந்து 1000 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 10 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 31.6ங்கிறது வரும். 31.6ங்கிறது ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. 5 டிஃப்ரெண்ட் நம்பரோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24. இதில் ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 15. ஸோ ரிமைனிங் இருக்க 4 நம்பரோட ஆவரேஜ் வந்து என்னங்கிறாங்க. இந்த 5 நம்பரோட வந்து டோட்டல் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 5 நம்பரோட டோட்டல் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஸோ 5 × 24ங்கிறது இருக்கும். 5 × 24 இரண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 120ங்கிறது கிடைக்கும். அது ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து என்னது 15. அந்த 15 ரிமூவ் பண்ணிட்டு அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 105ங்கிறது கிடைக்கும். மொத்தம் 5 நம்பரில் ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ நம்பர் இருக்கும் அப்படின்னா 4 நம்பர் இருக்கும். 4 நம்பர் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இது ரெண்டையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 26.25ங்கிறது வரும். ஸோ 26.25ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து தப்பு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரலோகிராமோட ப்ரீசம் வந்து கொடுத்துறாங்க. இது பேஸ் ஏரியா வந்து 80 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துறாங்க. அதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. அது லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 384 கொடுத்துறாங்க. அதோட பெரிமீட்டர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ப்ரீசத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஸோ பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு தான் வந்து நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்ச அப்படின்னா இது வந்து ஈஸியாக சப்ஜெக்ட் பண்ணி போடலாம். லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க அப்படின்னா 384 கொடுத்துருவாங்க. ஸோ பெரிமீட்டர் பி தான் கேட்குறாங்க. ஹைட் வந்து அது 12 சென்டிமீட்டர் கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 32ங்கிறது வரும். ஸோ 32ங்கிறது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஆவரேஜ் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 68 கொடுத்துறாங்க. அந்த 5 டாப் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 80ங்கிறத கொடுத்துறாங்க. அடுத்து 5 லோயஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 50ங்கிறத கொடுத்துறாங்க. ஸோ ரிமைனிங் 5 பேரோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பேர். இப்போ 25 × 68. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் வேல்யூவாக இருக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து 1700ங்கிறது கிடைக்கும். இந்த 5 பேர்த்தோட டோட்டல் 5 பேர்த்தோட டாப் 5 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 80 இருக்கும். அந்த 5 பேர்த்தோட ஆவரேஜ் வந்து 5 × 80 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 400 இருக்கும். அடுத்து வந்து லோயஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேர் அதோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொடுத்துறாங்க. அந்த 5 பேர்த்தோட டோட்டல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா 250ங்கிறது இருக்கும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து என்னது 650ங்கிறது இருக்கும். மொத்தம் 25 பேர்த்தில் வந்து இந்த 650 ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங்கிறது என்னது 1500 இருக்கும். மொத்தம் 25 பேர். மொத்தம் வந்து 25 பேர். 25 பேரில் இங்கே ஒரு 5 பேர் இங்கே ஒரு 5 பேர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிறது வந்து 15 பேர் தான் இருப்பாங்க. ஸோ இது 15 சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஸோ 70. ஸோ 70ங்கிறது இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரு. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹோல்சேல் வந்து பார்த்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 15,000க்கு மேலே நீங்கள் பொருள் எடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து என்னது 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொருளுக்கு வந்து 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் 15,000 மேலே பொருள் வாங்குனீங்க அப்படின்னா 15,000 மேலே வாங்குனீங்க அப்படின்னா 5% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அவர் வந்து எவ்வளோ ரூபா வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரன் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 20,000 வந்து பொருள் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டிஸ்கவுண்ட்டு. ஸோ 10%ங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90% வரும். அடுத்து வந்து 5% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 95/100. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா இந்த சைபர் கேன்சல் ஆயிரும். இந்த சைபர் 3 சைபருக்கு இந்த 3 சைபர் கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து என்னது 20 × 9 × 95 இருக்கும். 95 இருக்கும். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 45 5ல் முடியுமா? ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு வந்து அது 17,100 வரும். 17,100 ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 67வது கொஸ்டின். 67வது கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. சைன் ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ங்கிறது கொடுத்துறாங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் வந்து இப்படி தான் இருக்கும். சைனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏவாக இருந்துச்சு அப்படின்னா சைனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போடெனிஸு. கீழே வந்து எது இல்லை அப்படின்னா ஒன்று இருக்குதா அர்த்தம். அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹைப்போடெனிஸ் ஸ்கொயரு மைனஸு ஆப்போசிட் ஸ்கொயராக இருக்கும். அவங்க நம்மளை வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டேன் ஏவோட வேல்யூ என்னங்கிறாங்க. டேன் ஏவுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா டேன் ஏவுக்கு வந்து என்ன அப்படின்னா ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. இங்கே டீட்டாவுக்கு ஆப்போசிட் உள்ளது ஆப்போசிட் சைடு டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து √1 - x². ஓகே, 1 - x². இந்த ஆப்ஷன் ஏவில் இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்ட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை மாதிரி வரைஞ்சிக்கங்க, கிராஃப் மாதிரி வரைஞ்சிங்க. இது வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் குவார்ட்டராக இருக்கும். இது வந்து என்னது ஃபஸ்ட்டு குவார்ட்டர், செகண்ட் குவார்ட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு, இது வந்து ஃபோர்த்தாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவோட வேல்யூ வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனோட வேல்யூ அண்ட் கொசிகனோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேனோட வேல்யூ காட்டோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா காசோட வேல்யூ அண்டு சீக்கனோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும். காசு அண்டு சீக்கனோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கும். இதுக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னா ஏஎஸ்டிசின்னு சொல்லுவாங்க. நம்ம எஸ்சிடிசி பஸ் இருக்குல்ல, எஸ்சிடிசி வந்து எஸ்ஸை தூக்கிட்டு ஏ போட்டிங்க அப்படின்னா ஏஎஸ்டிசின்னு மாறிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஷார்ட்கட். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்து ஏ வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். எஸ்ஸுங்கிறது செகண்ட் குவார்ட்டரு, டிங்கிறது தேர்ட் குவார்ட்டரு, சிங்கிறது ஃபோர்த் குவார்ட்டரு. நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா செகண்ட் குவார்ட்டர் தான் கொடுத்துறாங்க. ஸோ செகண்ட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் செகண்ட் குவார்ட்டரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 3, ஹைப்போடெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 5 இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீட்டாக இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்டன்ட் சைடு வந்து நமக்கு 4ங்கிறது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேன் ஏவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. டேன் ஏவோட வேல்யூ வந்து என்னது? ஸோ ஆப்போசிட் டிவைட் பை அட்ஜஸ்டன்ட் சைடு. ஆப்போசிட் வந்து 3 டிவைட் பை 4ங்கிறது வரும். இந்த இடத்துல வந்து சைன் டீட்டா அண்டு கொசிகன் டீட்டாவோட வேல்யூ மட்டும்தான் அது பாசிட்டிவாக இருக்கும். மற்ற எதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்கும். இங்கே வந்து டேன் டீட்டா கொடுத்துறாங்க. டேன் டீட்டாங்கும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் டீட்டாவும் கிடையாது, கொசிகன் டீட்டாவும் கிடையாது. அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா மைனஸ்ங்கிறது இருக்கும். சப்போஸ் இது வந்து தேர்ட் குவார்ட்டரில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ்னு இருக்கும். மற்றபடி ஃபோர்த்து அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேன் டீட்டாவோட வேல்யூ வந்து மைனஸ்ங்கிறது இருக்கும். ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்ங்கிறது வரும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல மைனஸ்ங்கிறது கம்பல்சரி வரும். மைனஸ் போட்டால் மட்டும் தான் ஆன்சர் கரெக்டாக, இல்லைனா ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ 69வது கொஸ்டின் போகலாம். ஸோ 69வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ரேடியன் கொடுத்துருக்காங்க, ரேடியன்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஏரியா ஆஃப் செக்டார் வந்து என்னங்கிறாங்க. ஓகேவா? நமக்கு வந்து தெரியும் π = 180ங்கிறது தெரியும். நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா π / 4 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து 180 / 4ங்கிறது வரும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸோ 45 டிகிரிங்கிறது. இந்த π / 4ஓட டிகிரியோட வேல்யூ வந்து அது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி நமக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் செக்டாருக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏரியா ஆஃப் செக்டார் வந்து என்ன டீட்டா / 360 ஸோ இன்ட்டு πr² நமக்கு தெரியும். இங்கே டீட்டாங்கிறது என்னது 45 / 360. பை வந்து பார்த்தீங்கன்னா பை வச்சுக்கோங்க. r² வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரேடியஸ் வந்து 8 சென்டிமீட்டர் கொடுத்துருவாங்க. 8 × 8. ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 8ங்கிறது வரும். இந்த 8 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா ஸோ 8 πங்கிறது வரும். 8 πங்கிறது என்னது? 8 πங்கிறது என்னது? ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 தான் நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துருவாங்க. ஸோ sin theta ஈக்குவல் டு cos 2x மைனஸ் 10 டிகிரிங்கிறது கொடுத்துருவாங்க. நமக்கு தெரியும் cos thetaவோட வேல்யூ வந்து cos theta ஈக்குவல் டு sin 90 மைனஸ் thetaங்கிறது தெரியும். sin 90 மைனஸ் theta ஈக்குவல் டு cos thetaங்கிறது தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா sin theta வந்து அப்படியே வச்சுங்க. ஸோ sin x ஈக்குவல் டு இந்த காசை வந்து சைனாக மாற்றினா அப்படின்னா ஸோ sin 90 மைனஸ் thetaன்னு இருக்கும். இந்த இடத்துல thetaங்கிறது என்னது, இந்த வேல்யூ thetaங்கிறது என்னது 2x மைனஸ் 10ங்கிறது கொடுத்துருவாங்க. இந்த sin x சைனும் கேன்சல் ஆகிடும். அப்போ x ஈக்குவல் டு 90 இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், மைனஸ் 2x ப்ளஸ் 10ங்கிறது வரும். இந்த 2x இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் தான் வரும். அப்போ 3x ஈக்குவல் டு ஸோ 110ங்கிறது வரும். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா 33.33 டிகிரிங்கிறது இருக்குது. ஸோ 33.3 டிகிரிங்கிறது ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஆப்ஷன் 2 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் காமன் டேஞ்சர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க. இது வந்து பெரிய சர்க்கிள், இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சர்க்கிள். இது வந்து சென்டரோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்க. 15 சென்டிமீட்டரு. ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 8 சென்டிமீட்டரு 3 சென்டிமீட்டரு. ஸோ இது வந்து 8 சென்டிமீட்டரு, இது வந்து 3 சென்டிமீட்டரு. ஸோ இதுதான் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா காமன் டைரக்ட் டேஞ்சண்டாக இருக்கும். இது தான் நம்ம இது டைரக்ட் காமன் டேஞ்சண்டாக இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க. DCT ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நமக்கு என்ன ஃபார்முலா D ஸ்கொயர் மைனஸ் R2 மைனஸ் R1 இந்த ஹோல் ஸ்கொயருங்கிறது தெரியும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஸோ D ஸ்கொயருங்கிறது வந்து என்னது 15 ஸ்கொயரு மைனஸ் R2 ரேடியஸ் வேல்யூ வந்து 8 மைனஸ் 3 இந்த ஹோல் ஸ்கொயரு. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 to 5 15 ஸ்கொயர் பண்ணும்போது இது 5 இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு 25ங்கிறது இருக்கும். நமக்கு வந்து என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200ங்கிறது கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 200 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ 100 × 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ 100 எடுத்திங்க அப்படின்னா 10 ரூட்டுங்கிறது வரும். ஸோ 10 ரூட்டுங்கிறது என்னது ஆப்ஷன் 3ல் இருக்குது. ஆப்ஷன் 3 தான் வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டர் பண்ணுறாங்க கார்டை வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அது ஆங்கிள் வந்து என்ன இருக்குங்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து இது வந்து நமக்கு வந்து என்னது கார்டுங்கிறது தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பைசெக்டர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இதுலேயும் பைசெக்டர்னா தமிழ் என்ன அப்படின்னா இரு சம குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டுமே சமமாக வெட்டுதுன்னு அர்த்தம். வெட்டும் போது இதோட ஆங்கிள் வந்து நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எப்பொழுதுமே 90 டிகிரிங்கிறது இருக்கும். ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியரம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஆர்க்காக வந்து டிவைட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்குங்க. சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்டு இருக்குது. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு ஆர்க்கு, இது ஒரு ஆர்க்கு, 2 ஆர்க்காக பிரிக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு the angle sustained by the major circumference is 110 கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலிருந்து இந்த ஸ்காட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ இந்த ஆர்க் இருக்குல்ல, இந்த ஆர்க்கு ஃபுல்லாகவே என்னது நமக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது இடத்துல மேக் பண்ணும்போது நமக்கு வந்து அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 110ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்தது சென்டர் ஆங்கிள். ஓகே. சென்டர் ஆங்கிள்ங்கிறது இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சென்ட்ரல் ஆங்கிள் தான் நம்மளை வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து டீட்டா இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து 2 டீட்டான்னு இருக்கும். அப்போ 2 × 110ன்னு அர்த்தம். அப்போ வந்து 220ங்கிறது நமக்கு ஆன்சராக இருக்கும். 220 தான் நமக்கு ஆன்சரு. என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கு இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளில் ஒரு வெட்டுன்னு அர்த்தம். சென்டர் ஆங்கிளுங்கிறது என்ன அப்படின்னா ஸோ சென்டர் பாயிண்டில் வந்து அந்த ஆங்கிள் வந்து மேக் பண்ணுன்னு அர்த்தம். இந்த 2 பாயிண்ட்டை மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த டிராயிங் வந்து நீங்கள் ஈஸியாக வரைஞ்சிடலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ சுற்றளவுல இந்த சர்க்கிளில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து வெட்டுது. அடுத்தது சென்டர் ஆங்கிள் அப்படின்னா சென்டர் பாயிண்டில் வந்து இந்த ஆங்கிள் வந்து மேக் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து 74வது கொஸ்டின். 74வது கொஸ்டின் வந்து ஜாமெட்ரி பேஸ் பண்ண சம் தான் கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுத்துறாங்க. கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் வந்து ஒரு கார்டு இருக்குது அப்படின்னா இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஏபிங்கிறது ஒரு கார்டு வந்து பேர் கொடுத்துறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னா
அதே போல் அதே கார்டில் வந்து இன்னொரு ஆங்கிள் வரைஞ்ச அப்படின்னா இதுவும் டீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இதுவும் டீட்டாகவும் இருக்கும். அவங்க வந்து ஒன்று வந்து 50 டிகிரி கொடுத்துருவாங்க, இன்னொன்று வந்து என்னன்னு கேட்குறா, இன்னொன்று வந்து நமக்கு என்ன 50 டிகிரியாக தான் இருக்கும். இந்த கார்டு வந்து சேம் கார்டாக இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து எங்கே மேக் பண்ணாலும் சரி, ஸோ இதை மாதிரி மேக் பண்ணாலும் சரி, ஸோ இதை மாதிரி மேக் பண்ணாலும் சரி, அதோட ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோட ஆங்கிளும் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டீட்டாங்கிறது இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா ஒரு தியரம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இதுதான் கொடுத்துறாங்க. ஸோ பிங்கிறது அவுட் சைடில் வந்து சர்க்கிளில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பிஏ பிபிங்கிறது என்னது டேஞ்சன்ட். ஸோ பிஏ பிபிங்கிறது ஒரு டேஞ்சன்ட்ங்கிறது கொடுத்துறாங்க. அடுத்து வந்து ஆர்எஸ்ங்கிறது இன்னொரு டேஞ்சன்ட் வந்து வரைகிறாங்க. ஓகேவா? ஆர்எஸ்ங்கிறது என்னது ஒரு டேஞ்சன்ட் வந்து வரைகிறாங்க. பிஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 10ங்கிறது தெரியும். இந்த பிஏவோட வேல்யூ வந்து நமக்கு என்ன கொடுத்துறாங்க 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துறாங்க. அடுத்து பெரிமீட்டர் ஆஃப் இந்த ஏரியா. ஸோ இதோட பெரிமீட்டர் வந்து என்னங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட பெரிமீட்டர் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ என்றைக்குமே வந்து இதோட பெரிமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா இந்த டேஞ்சன்ட் இருக்குல்ல, டேஞ்சன்ட் வந்து 10 சென்டிமீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இதோட பெரிமீட்டர் வந்து நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா 20 சென்டிமீட்டராக இருக்கும். ஸோ டபுள் மடங்காக இருக்கும். அது எப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது அப்படின்னா, ஸோ இதை மாதிரி ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்ச அப்படின்னா, ஸோ இதை மாதிரி டேஞ்சன்ட் வரைஞ்ச அப்படின்னா, ஸோ இதோட லென்த்தும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகேவா? இதோட லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். அதே போல் வந்து இது வந்து ஒரு டேஞ்சன்ட் வச்சுங்க, டிஃப்ரெண்ட் கலர் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து என்னது ஒரு டேஞ்சன்ட், இது வந்து ஒரு டேஞ்சண்ட்டாக இருக்கும். அப்போ வந்து இதோட வேல்யூ ஓகே, இதோட வேல்யூ நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டேஞ்சண்ட்டாக வச்சுங்க. ஸோ இதை வந்து ஒரு டேஞ்சண்ட்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ இதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிமீட்டர் கிட்டதுங்க. பெரிமீட்டர் அப்படின்னா பிஆர்எஸ். ஸோ பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்எஸ் ப்ளஸ்ஸு பிஎஸ், இதுதான் வந்து நமக்கு வந்து பெரிமீட்டராக இருக்கும். இந்த பிஆர் வந்து பிஆர்னு வச்சுங்க, ப்ளஸ் ஆர்எஸ். இந்த ஆர்எஸ் இருக்குல்ல, இந்த ஆர்எஸ் வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இந்த ஆர்டி ப்ளஸ் டிஎஸ்ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தோன்னா ஆர்டி ப்ளஸ்ஸு எஸ்டி இதை மாதிரி பிரிச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு பிஎஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டி இருக்குல்ல, இந்த ஆர்டியோட வேல்யூ வந்து என்னது, ஆர்டியும் இந்த இதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துருக்கோம். அப்போ வந்து இந்த ஆர்டிக்கு வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், அந்த ஆர்ஏனுங்கிறது எழுதிக்கலாம். அப்போ வந்து பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்ஏ ப்ளஸ் இதோட வேல்யூ இருக்குல்ல, இதோட வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு இந்த டிஎஸ், இந்த டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பின்னு எழுதிக்கலாம், எஸ்பி ப்ளஸ்ஸு பிஎஸ்ங்கிறது எழுதிக்கலாம். இந்த பிஆர் ப்ளஸ் பிஏ, இந்த பிஆர் ப்ளஸ்ஸு ஆர்ஏ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பிஏங்கிறது இருக்கும். அப்போ பிஏ ப்ளஸ்ஸு இந்த எஸ்பிஏ ப்ளஸ்ஸு இதோட வேல்யூ ப்ளஸ் இதோட வேல்யூ டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா பிங்கிறது இருக்கும். இந்த பியோட வேல்யூ வந்து கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க 10 சென்டிமீட்டரு ப்ளஸ்ஸு இந்த பிபியோட வேல்யூ வந்து 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு டேஞ்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதோட பெரிமீட்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட்டு.